ஒரு ஊர்ல நோஞ்சான் ஒருத்தர் இருந்தான். தினமும் சாயங்காலமா இளவட்டங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உடல் பயிற்சி செய்வாங்க. இவனும் செய்வான். எல்லாரும் கோழி, மீன், முட்டைன்னு சத்தா கெத்தா சாப்பிட்டு பெருசு பெருசா தூக்கி தூக்கி புஜத்தை வலுப்படுத்தினாங்க. பாவை அண்ணாடங்காச்சி என்ன பண்ணுவான்? அவனோட சக்திக்கு தக்கன சின்ன சின்ன சுமையா தூக்கி பயிற்சி செஞ்சான். எல்லாரும் அவனை கேலி பண்ணாங்க. இவனோ வீராப்பா சவால் விட்டான். உங்கள மாதிரி நானும் கறி கோழி மீன் தின்னா அதோ தெரியுது பார், அந்த மலையையும் என்னால தலையில சுமக்க முடியும். ஒரு மாசத்துக்கு சரியான விருந்து கொடுங்க, கடைசியில நான் அந்த மலையை தூக்கி காட்டுறனா இல்லையான்னு பாருங்க. இப்படி சொல்லிட்டு மார்தட்டிக்கிட்டு நின்னான். எல்லாரும் சவாலை ஒத்துக்கிட்டாங்க. ஒரு மாசம் அவனுக்கு தடபுடலா விருந்து கொடுத்தாங்க. இவனு நல்லா தெம்பா சாப்பிட்டான், செம பயிற்சி எடுத்தான். நோஞ்சான் அந்த மலையை சுமக்க போற செய்தி அதுதான் அந்த வட்டாரத்திலேயே பேச்சே. அந்த மாச கடைசி வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம், ஒதுங்க இடம் இல்ல. செய்தியை கேட்டுவிட்டு டிவிக்காரங்கெல்லாம் கூட வந்துட்டாங்கன்னா பாருங்களேன். நைசா அவன் அந்த மலைக்கு பக்கத்துல போய் கம்பீரமா நின்னான். எகத்தாளமா அதை பார்த்தான். தெனாவட்டா சொன்ன, சரி நான் இந்த மலைய தலையில சுமக்க போறேன். நான் ரெடி, நீங்க ரெடியா? நாங்க ரெடி, நீ சுமந்து காட்டு. இவன் தொடைய தட்டிக்கிட்டு அப்படி மஸ்தான் மாதிரி காமிச்சுக்கிட்டே சொன்னானா, இதோ நான் சுமக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து நோகாம அந்த மலையை தூக்கி என் தலையில வைங்க. வெல்ல முடியாததையும் வெல்லும் தத்துவ பலவீன பாதைகள். எல்லா மனிதருக்கும் இந்த பலவீனம் உண்டு. பேச வேண்டிய இடத்தில் பேசாதிருப்பது, பேசக்கூடாத இடத்தில் பேசுவது. பேசிக்கொண்டே இருந்தால் உன் பலவீனம் வெளிப்படும். மௌனமாக இருந்தால் அடுத்தவரது பலவீனம் வெளிப்படும். தன்னையே ஒரு பலவீனராக நினைப்பதுதான் அறிவீனம், பலவீனம். அன்புதான் உன் பலவீனம் என்றால் நீதான் மிகச்சிறந்த பலசாலி. காயத்தால் அழிந்தவர்களை விட கோபத்தால் அழிந்தவர்களே அதிகம். கோபம் வீரத்தின் அடையாளம் அல்ல, விவேகத்தின் பலவீனம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.